சேலம் பேபி சிக்கனுங்க, அதாவது ரொம்ப சீக்கிரமா பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பண்றதுக்கான ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டி ஸ்நாக். தேவையான பொருட்கள் மேடம், இதுல வந்து நீங்க இப்ப சிக்கன் எல்லாம் போட்டு பண்ண போறீங்க. நீங்க சொன்னது அந்த பாயிண்ட் அந்த ஈஸி அண்ட் டேஸ்டி. இது வியூவர்ஸ் யாரெல்லாம் வந்து மதர்ஸா இருக்கீங்க, வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு திருப்பி வர குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும், டைம் இருக்காது, அட் த சேம் டைம் டேஸ்டியான சாப்பாடு வேணும், அது நியூட்ரிஷியஸாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து சிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்க வயர் ரொப்பினீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்நாக்ஸ் பண்ணலாம். சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறோம்? முதல்ல வந்து நம்ம இது வந்து சாதாரண இட்லி குக்கர் தான். இந்த இட்லி குக்கர்ல அடியில தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டு உள்ள வச்சுட்டு அது முதல்ல அடுப்பை பத்த வச்சிடலாம். அது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் நம்ம ஏற்கனவே அளவு சொன்ன மாதிரி சிக்கன், இதுல வந்து வெங்காயம் போட்டுறோம், நறுக்குன பெரிய வெங்காயம், ரஃபா சாப் கூட பண்ணிக்கலாம். ஆமா, ரஃபா கூட சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை. குழந்தைங்களுக்கு போட்டனால மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியா தான் போடுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், பூண்டு, இஞ்சி ஏற்கனவே அளவு சொல்லியிருக்கோம். அதே போல சின்ன துண்டு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் இருக்கிறதுக்காக கேரட்டும் கீரையும் இதுலயே நாங்க இதுல ஒண்ணு பாக்குறேன். நீங்க வந்து அந்த கேரட் ரஃபா கட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பெருசா கட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வந்து மிக்சியில போட்டு நீங்க அரைக்க போறீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அது ரொம்ப கம்ப்ளீட்டா பேஸ்ட் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்ப இதெல்லாமே ரெடியா இருக்குது. இந்த மிக்சரை வந்து இப்ப நம்ம மிக்சியில போட போறோம். கிரேட் மேம், ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டீங்க இது. ஓகே. இது வந்து அப்படியே மிக்சி போட்டே வச்சிருந்தா அது வந்து ரொம்ப நைஸ் ஆயிடும். அதனால விட்டு விட்டு கொஞ்சம் போட்டு நிறுத்திட்டு திருப்பி போட்டு நிறுத்தினா அது வந்து இந்த மாதிரி ரஃபா பீசஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரட் பீசஸ் தூள் அப்படியே இருக்கு, அந்த வெங்காயமும் கொஞ்சம் தெரியுது, பாலக்கும் தெரியுது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபைனா பண்ணாம வந்து ஒரு கொஞ்சம் ரஃபா பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க இதை வந்து என்ன பண்ண போறீங்க மேடம்? இது வந்துங்க நம்ம வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி பண்ண போறோம். ஓகே. ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஃபாயில் பேப்பர்ல எடுத்து போட்டுக்கலாங்க. ஃபாயில் பேப்பர்ல எடுத்துட்டு நம்ம இப்போ ஏன்னா நீங்க வந்து இது வந்து அடுப்புல வச்சு நீங்க ஸ்டீம் பண்ண போறதுனால அது வந்து ஃபாயில் பேப்பர்ல போட போறோம். ஃபாயில் பேப்பர்ல போடுறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிடுறோம். எப்படி இந்த கேக்ஸ் எல்லாம் ரோல் பண்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடுறோம். ஓகே. இதுல வந்து நீங்க பண்றச்சே அது கொஞ்சம் நல்லா டைட்டா இருக்கணும், ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது. பட் அப்படியே நீங்க கை ரொம்ப பிரஷர் போட வேண்டாம், அமுக்க வேண்டாம். பண்ணிட்டு மேல நீங்க தட்டி விட்டுட்டீங்கன்னா அது வந்து நல்லா சீராயிடும். ஓகே. இங்க ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா, நம்ம ஃபாயில்லே வந்து ஷேப்பும் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மிக்ஸில இருக்கிறத எடுத்து நீங்க வந்து அந்த பேப்பர்ல போட்டு நம்ம உருட்டிட்டு ஷேப் கொடுத்து எஸ் அந்த ரெண்டு சைடும் அந்த டாஃபி ஸ்வீட் நம்ம பண்ற மாதிரி ஸ்வீட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம்னா தண்ணி உள்ள போகாம இருக்கும். அதே போல ஷேப்பும் உங்களுக்கு இந்த மாதிரி சாசேஜ் ஷேப்ல உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப இட்லி குக்கர்ல நேரம் தண்ணி சூடா இருக்குங்க, பத்திரமா பார்த்து பண்ணுங்க. எல்லா ஐட்டமும் சூடா இருக்குச்சு, நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். மூடி எடுத்து விட்டு நம்ம இந்த ஃபாயில் பேப்பரை அப்படியே நம்ம எடுத்து இட்லி தட்டுல மேலேயே வச்சிடறோம். வச்சுட்டு திருப்பியும் மூடிடுறோம். மூடிட்டு 20 நிமிஷம் நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். 20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஏன்னா இது எல்லாமே பச்சை பதார்த்தம், எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால இப்ப இது வந்து நான் ஓபன் பண்ண போறேன். முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணிடுறேன். நல்ல ஸ்மெல் வருது. ஒரு இடுக்கி வச்சு நான் இதை எடுத்துடுறேன். இது வந்து நல்லா சூடா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் ஆக்சுவலா இதோடய நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. அத அந்த ஃபாயில் வச்சிட்டு கட் பண்ணலாம். ஃபாயில் வச்சிட்டே கட் பண்ணனா ரொம்ப அழகா இருக்கு மேம். அந்த ஸ்மெல் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் வருது. அந்த சிக்கன்ல வந்து கேரட், ஸ்பினச், அந்த எல்லா கலர்ஸும் தெரியுது. சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி டெஃபினட்டா தெரியுது. ஸோ ஒரு நைஸ் ஃபிளேவர், நைஸ் அரோமா அண்ட் வெரி appetizing.
Let's hope it tastes that good also. I'm sure it does. அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. Okay. So நீங்க சொன்ன மாதிரி it can be had with biscuits and cheese. Yes. So one of the options. இதே வந்து we can put a piece of cheese. இதுக்கு மேல ஒரு சீஸ் வச்சு நம்ம வந்து இத ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ்ல வச்சா அந்த சீஸும் அது மேல மெல்ட் ஆயிடும். அதனால அது ஒரு சின்ன வேரியேஷனா இருக்கும். இல்ல இந்த மாதிரி பிஸ்கெட்ல we can just keep it over that. பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.